ராயலக்ஷ்மியை வெறுப்பேத்தின ஹன்சிகா. காஞ்சனா படத்துக்கு முன்னாடி பல படங்கள்ல பல ஹீரோயினிகள்ல ஒருத்தரா நடிச்சிருக்காங்க ராயலக்ஷ்மி. அந்த படங்கள்ல மற்ற ஹீரோயினிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ராயலக்ஷ்மிய டம்மி பண்ணின சம்பவங்களும் நடந்திருக்கு. ஆனா அப்போல்லாம் அதுக்கு எதிராக போர்க்கொடி பிடிக்காத அவங்க இப்போ அரண்மனை பட விவகாரத்துல மட்டும் எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் ஹன்சிகா தானா? அந்த படத்துல ஹன்சிகா தான் முக்கிய ஹீரோயினின்ற போதும் ராயலக்ஷ்மிக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கதையில கூடுதல் பங்களிப்பு இருந்துதான். அதனால என்னதான் ஹன்சிகா ஆண்ட்ரியான்னு மேலும் 2 ஹீரோயினிகள் இருந்த போதும் தன்னோட ரோலும் பேசப்படும்னு நினைச்சிருந்தாங்களாம். அதோடு லக்ஷ்மி ராயில இருந்து ராயலக்ஷ்மியா பேரை மாத்தின நேரம்ன்றதுனால இந்த நேரத்துல உஷாரா இருக்கணும், டம்மியான வேடங்கள்ல நடிச்சு பேரை கெடுத்துக்க கூடாதுன்றதுல உஷாரா இருக்கும் ராயலக்ஷ்மிய ஒரு நாள் எதாச்சியா சந்திச்ச ஹன்சிகா பேச்சுவாக்குல, நான் அரண்மனை படம் பார்த்தேன், என்னை சுத்தி தான் மொத்த கதையும் நகருது, நீங்களாம் சைட் ரோல்ல நடிச்சது மாதிரி தான் அப்பப்போ வந்துட்டு போறீங்கன்னு பேச்சுவாக்குல சொன்னாங்களாம். விளைவு அது ராயலக்ஷ்மிக்கு பெரிய அதிர்ச்சியானதோட மான பிரச்சனையும் ஆயிடுச்சான். அதனால என்ன புக் பண்ணோம் எல்லாருமே இப்படிதான் பெரிய ரோல்னு சொல்லி பின்னாடி பட்ஜெட் ப்ராப்ளம்னு என்னோட காட்சிகளை பெரும்பாலும் கத்தரிச்சிடுறாங்க. இப்படி எல்லாருமே நம்ப வச்சு கழுத்தை அறுத்துடுறதுனால யாரை தான் நம்புறதுனே தெரியலன்னு புலம்பிக்கிட்டு தெரியுறாங்களாம் ராயலக்ஷ்மி.